ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாகாளி மெசேஜ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? யாருக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிட்டு பாருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ல ஓ மகாகாளியே போற்றி, உங்களுக்கு எப்படி அம்மாவை கூப்பிட்டா பிடிக்குமோ அதே மாதிரி மகாசிவனை எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி கூப்பிடுங்க. ஏன்னா இது மகாசிவன் அண்ட் காளி மெசேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஷியாமலா காளி வந்திருக்காங்க. மெசேஜ் என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஹெல்த் பற்றி யாருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சரியாக போகுது. அதோட பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஹெல்த் ஒரு நல்ல குட் ஹெல்த் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரெக்கவர் ஆக போகிறீங்க. ஏதோ ஒரு நோயிலிருந்து அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்னையோட அந்த அருள் பார்வை உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆறுதலை தரும். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் கார்டுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சந்திரசேகரர் வந்திருக்காரு, ஈஸ்வரன் வந்திருக்காரு. உங்களுக்கு ரொம்ப நாளா எதுலேயுமே அதிர்ஷ்டம் இல்லை, எது செஞ்சாலும் ஒரு ஃபெயிலியர் ஆகுது, எல்லாமே ஃப்ளாப், எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் உங்ககிட்ட, ஒரு பெரிய லக், ஒரு குட் லக் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிளஸ்ஸிங்ஸ், மன அமைதி. சந்திரசேகரர் அப்படின்ற போதே அவர் அந்த சந்திர பிறை சூடியிருக்கார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிவனை நீங்கள் சிவ வழிபாடு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கான அந்த குட் லக், உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள்லாம் இந்த 3ஆம் பிறை தினத்தில் சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அவர் இந்த அதிர்ஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு தருவார். அந்த பிளஸ்ஸிங்கை கண்டிப்பாக கொடுப்பார். ஓகேவா? சரி, இப்போ நான் 3ஆவது கார்டு சிவலிங்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாகாளி வந்தாங்க, அதுக்கப்புறமா மகாசிவாவோட பிளெஸிங்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்குது. சில பேர் இப்போ இருக்கிற நிலைமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இதெல்லாம் ஒரு லேர்னிங்காக தான் வந்திருக்கு உங்க லைஃப்ல சொல்றாங்க. இப்போ நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னா பேசிக் லெவல்ல நீங்க சில லேர்னிங்ஸ்லாம் பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஸ்ட்ராங்கான நபரை நீங்க உருவாக்கிக்கும் போது உங்களால அடுத்த கட்டம் மூவ் பண்ண முடியும். 3 சூஸ் பண்ணவங்க நிறைய ஃபெயிலியர் பார்த்தவங்களா இருப்பீங்க. இந்த ஃபெயிலியர் ஏன் எனக்கு இவ்வளவு வருதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கேள்வி இருக்கு உங்க மனதுக்குள்ள. அதுக்கான ஆன்சரா தான் இப்போ சிவலிங்க கார்டு வருது. மனம் பக்குவ நிலை அடையட்டும், நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே.